Hi traders, welcome to Mr. Small Trader Community. ஸோ இன்னைக்கு நம்ம செட்டப் எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் நம்ம என்ட்ரிஸ் எப்படி அண்ட் எந்தெந்த செக்டார்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அண்ட் மண்டேக்கான நம்மளோட வியூ அண்ட் லெவல்ஸுங்கிறத ஒரு வியூ பார்த்துருவோம். ஸோ நேற்று நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் சொல்லி எடுத்துகிட்டு 25,950. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது. சேம் மார்க்கெட் வந்துட்டு இதை பிரேக் பண்ணி கேப்புக்குள்ளே தான் ஓப்பன் ஆச்சு அண்ட் கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்சைடில் மூவ் ஆன் ஆச்சு அண்ட் தென் மார்க்கெட் இங்கே ஒரு கரெக்ஷன். ஸோ நியர்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் தான் அண்ட் தென் மார்க்கெட் ஃபுல்லாக ரேஞ்சு. ஸோ மண்டே நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னா மார்க்கெட் 26050 இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன்சைடு ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ டவுன் சைட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,920 அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பிரேக் அவுட் இங்கே நிஃப்டியில் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட் மாற்றம் ஸ்லைட்டாக கொடுத்துருக்கு. பட் சென்செக்ஸில் நமக்கு பிரேக் அவுட் கிளியராக இல்லை. அண்ட் சென்செக்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னா 85,300 அண்ட் டவுன் சைடு அப்படின்னா 84 நியர்லி 900 வரைக்கும் இதை பிரேக் பண்ணால் தான் நமக்கு ஒரு இயரிஷ். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீன் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அப்சைடில் நமக்கு 85,350 பிரேக் பண்ணால் ஒரு புல்லி செட்டப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேண்டில் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ரேஞ்ச் அடிக்கிறதுக்கு பியரிஷ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. சப்போஸ் கேண்டில் பிரேக் பண்ணி அப்சைடு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த நிஃப்டி பேங்க் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே ஒரு நெகட்டிவ், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு கரெக்ஷன் தான். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடையாது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வேல்யூ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 59,500 அண்ட் டவுன் சைடு அப்படின்னா 59,250. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் சேம் மார்க்கெட் இன்சைடு ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. பேங்க் எக்ஸ் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 66,850 அண்ட் டவுன் சைடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 66,500. மார்க்கெட் இங்கே 66,710 பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் இங்கேயே ரேஞ்ச் அடிச்சுட்டு தான் இருக்குது. அண்ட் இன்னைக்கு நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்துச்சு அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்சைட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 11,930 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் பியரிஷ்க்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி நியூ கன்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்லைட் ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11,950. மார்க்கெட் 11,960 பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட்டிங் டேப் ஆகிட்டு பியரிஷ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் நிஃப்டி மீடியா இன்னைக்கு ஒரு ஃபால் ரேஞ்ச் ஃபால் மட்டும்தான், ஃபால். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும்தான் நமக்கு ஒரு புல்லிஷ் இது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபால் தான். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 1,410 அண்ட் தென் 1,440 டவுன் சைடு அப்படின்னா நமக்கு 1,380. ஸோ மார்க்கெட் இந்த அப்சைடு போய் ட்ராவல் பண்ணி ரேஞ்ச் அடிக்கிற பாசிபிலிட்டிஸ் இன்னும் பெரிய ட்ராவல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி மேட்டர் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் தான், நமக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட். அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,720 அண்ட் டவுன் சைடு அப்படின்னா 10,350. ஸோ மார்க்கெட் இங்கே ஒரு ரேஞ்ச் அடிச்சு அப்சைட் போய்
டவுன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் நம்ம பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி ஐடி இன்னைக்கு பாசிட்டிவ் எடுத்தோன்னே நிஃப்டி ஐடி ஒரு ஃபால், அதுக்கப்புறம் தான் ஒரு பாசிட்டிவ் மூவ். ஸோ நிஃப்டி ஐடி சைட்லேருந்து இன்னைக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் தேரா 38,300 பிரேக் பண்ணால் நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் அங்கேருந்து ரிட்டர்ன் டவுன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி இவியில் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ரேஞ்ச் செட்டப் தான், ஒரு பாசிட்டிவ் ரேஞ்ச் செட்டப் தான். அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3140 அண்ட் டவுன் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-50 ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குது. மார்க்கெட் இன்பிட்வீனில் தான் இருக்குது. இதை டேப் பண்ணதுக்கும் ஒரு வேரிஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் மூவ். அதர்வைஸ் இங்கேருந்து இந்த செட்டப்பை டேப் பண்ணிட்டு டவுனுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி எனர்ஜி ஸோ எக்ஸாக்டாக இந்த 350 பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் இன்பிட்வீனில் தான் ஃபுல்லாக இந்த ஒரு கேண்டில்குள்ளேயே தான் ஃபுல்லாக ரேஞ்ச் எடுத்துட்டு இருந்துச்சு. நிஃப்டி எனர்ஜியில் இன்னைக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ட்ராக் எதுவும் இல்லை. ஸோ இது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் 35,100 பிரேக் பண்ணால் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் பியரிஷ் தான் மார்க்கெட். அண்ட் நிஃப்டி ஆட்டோ இன்னைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை. மார்க்கெட் இன்சைட்லாம் ஒரு ரேஞ்ச் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28,000. இதை பிரேக் பண்ணால் நியர்லி 28,100 பிரேக் பண்ணால் நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் நிஃப்டி ஆட்டோலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இதை டேப் பண்ணிவிட்டு டவுன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வைஸ் நெகட்டிவ் தான். நிஃப்டி ஹெல்த் கேர் சைட்லேருந்து இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கல. மார்க்கெட் இந்த ரேஞ்ச் எடுத்துட்டு தான் இருந்துச்சு. இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14,850. மார்க்கெட் இது வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ் போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இதை பிரேக் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கு. இங்கேருந்து ஃபாலோ ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் இன்பிட்வீனில் இருக்குது. நிஃப்டி ஃபார்மா சைடுமே ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபால் அண்ட் பாசிட்டிவ் சைடில் ஒரு கரெக்ஷன் மட்டும் போயிடுச்சு. சேம் ரேஞ்சு தான். அண்ட் நிஃப்டி ஃபார்மாவில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,950 அண்ட் இன்பிட்வீனா 22,750. மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் வைஸ் நெகட்டிவ் தான். இதை டேப் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஒரு கரெக்ஷன் இருக்கும். அண்ட் நிஃப்டி எம்என்சி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ரேலியில் பாசிட்டிவ் மூவில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. பாசிட்டிவ் டவுன் சைட் அந்த அடுத்து வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மூவில் தான் மார்க்கெட் போயிருக்கு. இதோட இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னா 30,200. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ் எம்என்சி வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இதை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஸோ இனிஷியலாக மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் சைட் போயிட்டு அண்ட் தென் பாசிட்டிவ் கரெக்ஷன் ரேலி மாட்டோம். எஃப்எம்சிஜியோட இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னா 54,800. இதை போய் மார்க்கெட் டேப் பண்ணிட்டு டவுன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் டவுன் சைட் மீன்ஸ் 54,300. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ். அதர்வைஸ் மார்க்கெட் வந்துட்டு இதோட இன்பிட்வீனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. நிஃப்டி இன்ஃப்ரா ஸோ இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ரேலி மார்க்கெட்டு. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னா 9550. இதை பிரேக் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் மூவ். அதர்வைஸ் இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நிஃப்டி ரியாலிட்டி ஸோ இனிஷியலாக ஒரு பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்துட்டு இதோட ஒரு செட்டப்குள்ளே தான் மார்க்கெட்டு ஓன் ஆயிடுச்சு.
ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னா 895 மார்க்கெட் இதை டேப் பண்ணிட்டு ஏரி சைட் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு புல்லிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிஃப்டி கன்செப்ஷன் ஒரு பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் அண்ட் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் கரெக்ஷன்லேயே பாசிட்டிவ் மூவ் கொடுத்துருக்கு. அண்ட் நிஃப்டி கன்செப்ஷன் வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னா 12 to 25 மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி கமாடிட்டிஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். இதோட இம்பார்ட்டன்ட் லெவல் 9275 அண்ட் இதை வந்துட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு புல்லிஷ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். நிஃப்டி பின் சர்வீஸ் நமக்கு இது ஒரு செகண்ட் ரேஞ்சில் தான் மார்க்கெட். ஏன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சப்போர்ட் இல்லை. நம்மளோட மண்டே வியூ ஓவராலாக மார்க்கெட் வந்துட்டு இந்த செக்டாராக மார்க்கெட் கேண்டில் இங்கே அப்சைடில் ஒரு ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்சைடில் வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்னா 26,200 அண்ட் இந்த செக்டாரை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இங்கே நமக்கு இந்த கேண்டில் இங்கே இன்சைடில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதோட மூவ் இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 25,930 இந்த ரேஞ்சஸில் மார்க்கெட் ட்ராவல் ஆகலாம். இதை பிரேக் பண்ணால் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு தியரி செட்டப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு 3 to 4 டேஸாக நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்போம். அண்ட் மண்டே ஒரு ஃப்ரெஷ் வீக் ஸ்டார்ட்அப் அண்ட் எனி நியூஸ் இருக்கா அண்ட் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது இந்த கேண்டில் அதுக்கேற்றப்பல தான் நம்மளோட செட்டப் இருக்கணும். ஸோ மண்டே நான் உங்களோட நம்மளோட செட்டப் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத நம்ம மண்டே வியூ பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.